ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th காமர்ஸ் டாபிக் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ ஃப்ரான்ச்சைசிங் இப்போ ஒரு காமன் டேர்ம் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைசிங்கிறது வந்து நம்ம ஒரு அந்த பிராண்டை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிராண்ட் நேம் மட்டும் வச்சு அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிங்கில் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸோட பேசிக் எலமெண்ட்டே அதோட சக்ஸஸ் வந்து கஸ்டமர்ஸ் வச்சு தான். ஸோ கஸ்டமர்ஸை வந்து எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்றது தான் பிஸ்னஸோட சக்ஸஸே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட மார்க்கெட் எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா எல்லா கஸ்டமர்ஸையும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். ஸோ எந்த லெவல்லலாம் இருப்பாங்க அப்படின்னா, லோக்கல், நேஷ்னல் லெவலில், குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையும் கஸ்டமர்ஸ், ஒரு ப்ராடக்ட்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இருந்தால் பத்தாது. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பிரான்ச் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் நம்மளால முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். பிராண்ட் நேம் இருக்கும். அந்த பிராண்ட் நேமை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நம்ம சிட்டுவேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டு த ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது வந்து காஃபி ஷாப் தான். ஸோ நம்ம எல்லாம் நிறையா பேருக்கு நிறையாவே தெரியும் அதை பற்றி. ஸோ காஃபி ஷாப் அந்த பிராண்ட் நேமை வச்சு நம்மளோட அவுட்லெட்டை நிறைய இடத்துல நம்மளால் வைக்க முடியும். ஸோ இதனால பிஸ்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரான்ச்சைசிங் மாடல் ஆர் ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட் அப்படின்றதே நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல், ஃப்ரான்ச்சைசிங் மாடல் வச்சு நம்மளோட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம பிராண்ட் நேம் ஆகட்டும் ஆர் நம்ம பிராண்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையுமே ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து நம்ம Watch என்ன full அலோவ் video பண்ணுறோம் to அப்படின்னா, know more அந்த about the பிராண்டை யூஸ் topic. பண்ணுறதுக்கு அண்ட் அந்த ப்ராடக்ட் அவங்களோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ ஃப்ரான்ச்சைசி பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வர இதில் பார்க்கலாம். அண்ட் இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபுட், ரீட்டைல், எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதையுமே இன்னும் எதுலலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றத டீட்டெயிலாக அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இங்கே 2 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க.